சிவ 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 சிவாய நம ஓம். சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த வீடியோவில் பிரதோஷ நேரத்தில் நான் நந்திக்கும் லிங்கத்துக்கும் அபிஷேகம் செஞ்ச வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ இப்போ தான் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நந்திக்கு லிங்கத்துக்கும் அபிஷேகம் பார்க்கலாம். சாயந்தரம் 4:30 to 6 புதன்கிழமை. இந்த 4:30 to 6 தான் பிரதோஷ நேரம். அந்த நேரத்தில் பூஜை ரூமில் இது சாமி படத்துக்கெல்லாம் பூ வச்சு தீபம்லாம் ஏற்றி வச்சுருக்கிறேன். எந்த ஒரு அபிஷேகம் செய்கிறதுக்கு முன்னாடி மெயின் தீபம் ஏற்ற வேண்டிய தீபம்லாம் ஏற்றிட்டு தான் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணோம். லிங்கத்தையும் நந்தியும் முதல்ல மஞ்சள் தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறமா முதல்ல பால் அபிஷேகம் 3 அபிஷேகம் தான். பால் அபிஷேகம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஊதுபத்தி, அதுக்கப்புறம் தீபத்தில் ஆரத்தி எடுத்துக்கணும். எந்த ஒரு அபிஷேகம் செஞ்சாலும் இப்போ இப்படி தான் செய்யணும். பூ வச்சுட்டு ஊதுபத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தீபாராதனை காமிக்கணும். இங்கே எத்தனை அபிஷேகம் வேணாலும் செய்யலாம். நான் 3 அபிஷேகம் தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் திரும்பவும் மஞ்சள் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா சந்தன அபிஷேகம், சந்தனத்தில் அபிஷேகம் பண்ணும்போதும் அப்படியே பொட்டு வச்சுக்கிட்டு ஆரத்தி காமிச்சிக்கணும். இந்த எத்தனை அபிஷேகம் செஞ்சாலும் ஒவ்வொரு அபிஷேகம் செய்யும் போதும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு ஊதுபத்தியும் அது கற்பூர ஆரத்தி அல்லது தீப ஆராதனை இது காமிச்சிட்டு தான் அடுத்த அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணணும். நான் இன்றைக்கி 3 அபிஷேகம், பால் அபிஷேகம், சந்தனம் அபிஷேகம், அடுத்து பன்னீர் அபிஷேகம். இந்த 3 அபிஷேகம் தான் செஞ்சுருந்தேன். பன்னீர் அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தீபாராதனையெல்லாம் காமிச்சிட்டு அதை எடுத்து அப்படியே திரும்பவும் பச்சரிசி இது ஒரு தட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தட்டில் சிகப்பு துணி விரித்து அது மேலே கொஞ்சம் பச்சரிசி வச்சு பச்சரிசி மேலே தான் நான் லிங்கத்தையும் இதை வச்சுருந்தேன். எப்பயுமே எந்த தெய்வத்தின் சிலை இருந்தாலும் இப்படி தட்டு வச்சு தட்டு மேலே சிகப்பு துணி விரித்து பச்சரிசி வச்சு அந்த மேலே வைக்கிறது நமக்கு தெய்வ சக்தியை ஈர்த்து கொடுக்கும். இந்த தேய்பிறை பிரதோஷத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் சிவ 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 சிவாய நம ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை நான் சொல்லிட்டே அபிஷேகமும் பண்ண பூஜை பண்ணிக்கிட்டேன். நெய்வேத்தியமாக நான் அவல் வச்சுருக்கிறேன். அவலும் கற்கண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் சாம்பிராணி காமிச்சிக்கலாம். சாம்பிராணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஊதுபத்தி, அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி. இந்த கற்பூர ஆரத்தி இந்த நம்மளுடைய தெய்வங்களுக்கு டிஸ்டி இருக்கும் இல்லையா, அது போகிறதுக்காக கற்பூர ஆரத்தி எடுத்துக்கலாம். இந்த பூஜை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் எப்போதும் நல்லா இருக்கணும்னு உங்களுக்காகவும் நான் சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டேன்.